ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜுனிச்சிஃப் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் மசாலா அரைச்சி ஊற்றுற மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் காட்டுற கிளிப்பிங்ஸ் எல்லாமே என்னென்ன பொருள்லாம் நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சின்ன வெங்காயம் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயத்தை வச்சு தான் இந்த மட்டன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே 1 kgக்கான மெஷர்மெண்ட். 1/2 kg செய்கிறீங்கன்னா இதில் எல்லாமே ஹாஃபாக போட்டுக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கிறேன். அது நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணி மசாலா போட்டுக்கலாம். அதாவது பிரியாணி ஸ்பைசஸ், மிளகு, சீரகம், தனியா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையுமே வறுத்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சைட்லேயே இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் 1 kgக்கு நான் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேனோ அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அது வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படியே நல்லா வதங்காமல் எடுத்துடக்கூடாது. நல்லா அது வதங்கி அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த மட்டன் குழம்புக்குன்னு கிடையாது, எதுக்கு நம்ம வதக்கி அரைச்சி வைக்கிறோன்னாலும் நல்லா வதக்கினா மட்டும்தான் அதோட பச்சை ஸ்மெல் இருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் 2 தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஒரே ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். மட்டன் வந்துட்டு வேக வைக்கணும். நம்ம முன்னாடியே வேக வச்சு தான் குழம்பு செய்யணும். வேக வைக்கிறதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே நம்ம தாளித்து வச்சுருக்கிறதுல தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து தேங்காயும் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேறோட பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். அது கூட சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த ஃபைன் பேஸ்ட்டை உள்ளே தூக்கி கொட்டிடலாம். நல்லா கொட்டினதுக்கப்புறம் அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து அது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ அது கூட இந்த பிரியாணி ஸ்பைசஸ் அதெல்லாம் முன்னாடி வதக்கி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெந்து வந்த மட்டனை அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது அதோட ஏர்னால தான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக தெரியல. இந்த கிளிப்பில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு கைஸ். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக புதினாவும் சாரி கைஸ் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பார்க்குறக்கே எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.